நம்முடைய திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், நம்ம இலவசங்கள் மட்டும் தான் பார்க்குறோம். இதில் 7.5% ஒரு புரட்சிகரமான திட்டமாக கடந்த ஆட்சியில் பார்க்கப்பட்டது. அது தொடர்றதை நம்ம பார்க்கின்றோம். ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உயர்த்துறாங்க. எப்படி இந்த ஹைலைட்ஸை எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? பல வாக்குறுதிகள் நிறைவேற்ற சாத்தியமே இல்லாதவை என்று நான் பார்க்கிறேன். வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களுடைய வறுமையின் தாக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக 10,000 கோடி ரூபாய் 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தரப்படும் என்று சொன்னார். அப்படியானால் அதற்கே எவ்வளவு கோடி தேவை? அந்த திட்டமே பெருந்திட்டம். வந்தவுடன் அதற்கு கஜானாவில் பணம் இருக்குமா என்பதை கேள்விக்குறி. இதை தவிர பல்வேறு வாக்குறுதிகள், பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தி தமிழ்நாடு திவாலாகக்கூடிய வாக்குறுதிகளை அள்ளி விட்டு இருக்கிறார். இவையெல்லாம் நடக்கும் என்றே நான் சாத்தியம் என்றே நினைக்கவில்லை. உலக வங்கியில் மாதந்தோறும் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு இருந்தால்தான் இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும். திரு ரமேஷ், இப்போ நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு இலவசம் வரும்போது இந்த கேள்வியை நம்ம எழுப்பியிருக்கோம். இந்த மகளிர் உரிமை தொகை சாத்தியமா, இலவச பயணம் சாத்தியமா, கலர் டிவி சாத்தியமா, லேப்டாப் சாத்தியமா, எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த கேள்வி எழுப்பியது. அதெல்லாம் இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கதானே செய்யுது. இல்ல, ஏற்கனவே தமிழ்நாட்டின் கடன் சுமை என்ன? 10 லட்சம் கோடி. இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு எங்கே போகும் அந்த நிதி? இல்ல, இப்ப 10 லட்சம் கோடின்னு நம்ம சொல்றோம். பட் நம்ம ஒரு பிஸ்கல் டிசிப்ளின் எடுத்துக்கிட்டா இந்த டெட் டு ஜிஎஸ்டி ரேஷியோ மற்ற எல்லா மாநிலங்களை விட நம்ம டிசிப்ளின் நல்லா தானே இருக்கு. அது அல்ல, நீங்கள் மூலதன செலவுக்கு என்ன செய்வீர்கள்? சாலைகள் அமைப்பது, பாலங்கள் போடுவது, இதற்கெல்லாம் நிதி இருக்குமா பட்ஜெட்ல? இதை செய்தால் சாலைகள் போடுவது, பாலங்கள் அமைப்பது, இதற்கெல்லாம் எங்கே நிதி? ஆகவே தமிழ்நாட்டை திவாலாக்கக்கூடிய அறிவிப்புகள் தான் இவை என்று நான் பார்க்கிறேன். சாத்தியமே இல்லை. மத்திய அரசாலேயே முடியாத திட்டங்களை எல்லாம் இவர் இங்கே அறிவித்திருக்கிறார். வாய்க்கு வந்ததை சொல்லலாம் என்று முடிவு செய்துவிட்டு சொன்னதை போல் இருக்கிறது. இவர்கள் பிரிட்ஜ் தருவதாக சொல்லிவிட்டார்கள். திமுக வாஷிங் மிஷின் என்று அறிவிக்கும். வாஷிங் மிஷின் போன தேர்தலே அதிமுக அறிவித்தது, அதையும் பார்த்தோம் நம்ம. அதனாலதான் அதுக்கே ஓட்டு வரல. அதுக்காக வச்சுங்க. மக்கள் ஏமாந்தால்தான் இதற்கெல்லாம் பலன் கிட்டும். இல்ல, இப்ப மக்கள் ஈர்ப்பு இல்லாம, இல்ல மக்களுக்கு ஈர்ப்பு இல்லாம இந்த கட்சிகள்லாம் இந்த இலவசங்களை செய்வாங்களா? இந்த இலவசங்கள்லாம் தோற்கடிக்கப்படும் ஏன் வெளியிட போறாங்க? தயவு செய்து சிந்திக்க வேண்டும். 2,000 ரூபாய் மாதம் கொடுப்பது, ஆட்டோவை இலவசமாக வாங்கி தருகிறோம். இரண்டாவது, நகர்ப்புறத்துல மட்டும் என்ன ஆண்களும் பெண்களும் தான் இதுவா? கிராமப்புற பெண்கள் ஆண்கள் எல்லாம் பாவம் செஞ்சவங்களா? ஏன் அவங்களுக்கு ஃப்ரீ பஸ் விடுங்க. பஸ் எல்லாம் ஃப்ரீயா ஓடட்டும். அங்கங்க சுத்தமா திவாலாக்கி இல்லாம. அப்ப கிராமப்புற பெண்களும் ஆண்களும் இந்த அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்ற மனநிலை வருவதற்கு இன்னொரு கட்சி பிரச்சாரம் செய்யும் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கிறேன். அநேகமாக நாம் தமிழரோ அல்லது வேறு யாராவதோ இதை சுட்டி காட்டலாம். கிராமப்புறத்தில் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ கிடையாது, நகர்ப்புறத்துல மட்டும்தான் ஃப்ரீ என்று கிளப்பி விடலாம். ஆகவே இதெல்லாம் நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. நடக்காத வாக்குறுதிகளை ஓட்டு வாங்குகிற ஒரே குறியோடு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி துளியும் அக்கறை இல்லாமல் இது செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, எனக்கு முன்னால் பேசியவர் ஏதோ சொன்னாரு. நான் கேட்கிறேன், மணல்லாம் இவங்க அரசு நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2 ஆட்சி மணலை ஒரே கும்பலுக்கு கொடுத்திருக்கிறது. எப்படி அந்த கும்பலிடமிருந்து பறிப்பார்கள்? ஆகவே கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கோ, அதே போல இரவு பகலாக திறந்து இருக்கக்கூடிய மதுக்கடைகளின் மூலம் அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானத்தை விட தனியாருக்கு பல மடங்கு போய் கொண்டிருப்பதை தடுப்பதற்கோ எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆகவே இது ஓட்டு வாங்குவதற்காக செய்யப்பட்டிருக்கிற வெற்று அறிவிப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன். ரைட், நன்றி திரு ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.